வார்த்தையினால் அவர் தீர்த்தருந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் ஜீவிப்பதோரிகமதில் வேறெமக்காருமில்லை. கிருபையிதே, தேவ கிருபையிதே. ஆம் பிரியமானவர்களே, வசனம் அவருடைய வார்த்தை நிமித்தமாக நம்மளை சுகமளிக்கின்றார். ஆதியிலே தேவன் வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தை மாமிசமாய் பூமியிலே வந்தது. அதனால் அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். ஏசப்பா பிசாசை ஜெயித்தார். எப்படி என்றால், கர்த்தருடைய வார்த்தையை வைத்துத்தான் 3 சோதனைகளிலும் ஜெயித்தார். இவ்வாறு எழுதியிருக்கிறதே, இவ்வாறு எழுதியிருக்கிறதே, இவ்வாறு எழுதியிருக்கிறதே என்று. அப்போ அதே வழியிலே தான் நாமும் வசனத்தை வைத்து ஜெயிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏசப்பா அவர் சொன்ன வார்த்தை வசனம் சத்தியமும் உண்மையுமானது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பூமியிலே வந்து, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படணும். பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் என் மூலியமாக உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி சொல்லும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது என்றால் கடனை கொடுத்து மன்னிக்கணும். இல்லைன்னா கொடுக்க முடியலன்னு எனக்கு தேவைக்கு இருக்குதுன்னு சொல்லி விட்டுறணும். இல்லாட்டி 50, 100, 10, 500, 1000 கொடுத்துட்டு விட்டுறணும். அவர்களை நெருக்கக்கூடாது. கடனாளிகள் இருந்தால் மன்னிச்சு விடணும்னு ஏசப்பா சொல்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னிங்கப்பான்னு கேட்கணும்னு சொல்கிறாரு. ஏசப்பா சொல்கிறாரு. அந்த வார்த்தை தான் முக்கியங்க. முக்கியமான அந்த வார்த்தையெல்லாம் கடைபிடிக்கணும். அவர் சொல்லி கொடுத்த ஜெபம் அது. கடைபிடிக்கிறீங்களா? ஆமீன். அப்படியாக ஆசீர்வதிப்பார் உங்களை. கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும், இல்லைன்னா ஏன் தேவைக்கு இருக்குதுன்னு சொல்லி விட்டுறணும். அதுதான் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானது. இல்லாட்டி சும்மா கொடுத்துடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், இதை ஒளிபரப்புங்கள், 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஆமேன், ஆமேன்.